विशेष नवोत्तर कलशाभिषेकान्ते विशेष द्रव्य अभिषेकान्ते विशेष षोडशोपचार भूषान्ते विशेष अष्टोत्तर नामार्चनान्ते विशेष संतन अलंकार भूषितान्ते सर्वेषां भक्तजनानाम् आत्मार्थ प्रार्थना सहित सर्वे शिवाचार्यः श्री सुंदर आंजनेय स्वामिनस्य नडिन पाद पद्मे अचंचल भक्तियुक्ताः वेदोत्र मंत्र पुष्पांजलि
தத்துவம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த தத்துவத்தை நாம் முதலில் சொன்ன என்னுடைய சமய வாழ்வியலிலே எல்லாவற்றிற்கும் தத்துவம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய தத்துவத்தை நாங்கள் மேலோட்டம் நேரம் மேலோட்டமா பார்க்கலாம். ஆஞ்சநேய பெருமானுடைய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கிறது. ஒரு தத்துவம் என்றால் என்னென்ன தத்துவம் இல்லையா? தத்துவம் என்றால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் தத்துவம் என்று தெரியும். வேதங்களில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களில் ஒன்று தத்துவமசி. அதான் பகவத்கீதையில் எல்லா விஷயமும் வரும். தத்துவமசி என்றால் தத் என்றால் அது, புரியுதா? துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகுவாய், அது நீ ஆகுவாய் தான் பொருள். அப்ப தத்துவம் என்றால் அது நீ, அவ்வளவுதான் பொருள். என்ன? மனிதன் இறைவனாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்வியலின் ஒழுக்கம், அடிப்படை. அதுக்கு பேரே தத்துவம் தான். சொல்ல புரியுதா? இப்ப ஆஞ்சநேய பெருமானுடைய திருவாகனாட்சி அவருடைய தத்துவம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு மனிதனிடத்திலே 5 நிலைகள் உண்டு. அப்படி 5 நிலைகள் உண்டு. கொஞ்சம் மனிதர்கள் கோபமாய் போதில மன்னிச்சு கொடுங்க, புரிந்து கொடுங்க. 5 நிலைகள் உண்டு. ஒன்று, எந்த உணர்வுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு கல் போன்ற ஒரு நிலை இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க, என்ன சொன்னாலும் என்ன புரிஞ்சாலும் சீக்கிரம் குணம் மாதிரியே இருக்கிறாங்க. அப்படி ஒரு கோஷ்டி இருக்கு. எப்பவுமே அப்படி இருக்காங்க இருந்தாங்க, சில நேரத்தில் மட்டும் அப்படி இருக்காங்க இருக்கிறாங்க. மற்றவங்க புரியுதா? அப்படி 5 நிலைகள் ஒரு மனித வாழ்க்கையில ஒன்று கல்ல போல எந்த உணர்ச்சியுமே அற்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது விலங்கு போன்ற உணர்ச்சி உள்ள நிலை இருக்கிறது. சில பேருக்கு மத்தியான உச்சமையில கடிதா தெரியும். இந்த கேள்வியை கேட்டால் மனுஷனாக இருக்க மாட்டேன், சாப்பிட்டு போயிடும். அதில் அவர் எப்படி அவரை ஒத்துக்கொள்ள ஒரு நிலை, நான் மனுஷனாக இப்பொழுது இல்லை. அவ எந்த உணர்வும் இல்லாத கல் போல் இருக்கிற ஒரு நிலை ஒன்று. இரண்டாவது, மிருக உணர்வோடு இருக்கிற நிலை ஒன்று. சரியா? மூன்றாவது, மனிதனாக நிற்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது சொல்ல யோசிச்சுட்டா, மனிதன் மனிதனாத்தான் இல்லை. உடம்பை வச்சு இந்த கணக்கெல்லாம் கிடையாது. மனசை வைத்து ஆன்மாவை வைத்து இந்த கணக்கு. மனித உலகத்திற்கெல்லாம் மனிதர்கள் நினைப்பது மிகவும் தவறானதாக இருக்கிறது. என்னுடைய தாழ்மையான புரியுதா? சொன்னேன், எப்பவுமே அப்படி இருக்கிறார்கள் இருக்கணும். அட் த சேம் டைம் என்ன அந்தந்த கணக்குக்கு பிரைவேட்டுக்கு மாறுற மாதிரி இருப்பாங்க. அதான் அந்த குணங்கள் மனக்குணங்கள் கையில் பார்க்கலாம். என்ன கல்லு போல எந்த உணவும் இல்லாமல் இருக்கிற நிலை, விலங்கு உணர்வோடு இருக்கிற நிலை, மனித உணர்வோடு இருக்கிற நிலை, அதை தாண்டி தேவ உணர்வோடு இருக்கிற நிலை இருக்கிறது. புரியுதா? தேவ உணர்வோடு இருக்கிற நிலை இருக்கிறது. அதை தாண்டி கடவுள் நிலையிலே இருப்பதும் இருக்கிறது. இவ்வளவு மனுஷனுக்குள்ள இருக்கு. பாருங்க, என்ன ஆச்சரியம் தான். இந்த முதலாம் நிலை இருக்கு பாருங்க, கல்லு போன்ற நிலை, எந்த உணர்வும் இல்லாத நிலை இருக்கு பாருங்க. எந்த உணர்வும் இல்லாத நிலைக்கும் கடவுள் போன்ற நிலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. என்ன வித்தியாசம்? அதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். நான் சொல்றேன், ரோட்ல சில பேரை பார்த்தா பைத்தியக்காரர்கள், பைத்தியமாக தெரிபவர்களுக்கும் மிக உச்சம் பெற்ற சித்தர்கள் ஞானிகளுக்கு இடையே சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. சொல்ல புரியுதா? அது என்ன வித்தியாசம் என்றால், எந்த உணர்வையும் புரிந்து கொள்ளாத நிலை அடிப்படை கல்லு போன்ற பைத்தியக்காரர்களுடைய நிலை. எல்லா உணர்வும் சரியானது இல்லை என்பதை தெளிந்து அந்த உணர்வுகளை கடந்த நிலை நான் இல்லை. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரியே தெரியும். வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய சவால். எந்த உணர்வும் புரியாமல் கல்லு போல் இருக்கிற நிலை ஒரு நிலை, அதான் பித்து நிலை. எந்த எல்லா உணர்வுகளை கடந்து, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இறைவன் மட்டும்தான் மெய்ப்பொருள். இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நிலையான நிலை. எல்லா உணர்வுகளையும் கடந்த நிலை. அப்ப சாதாரண ஒரு பைத்தியக்காரனுக்கும் எந்த உணர்ச்சியும் வராது, மிகப்பெரிய ஞானிக்கும் எந்த உணர்ச்சியும் வராது. இந்த 5 நிலைகள் மனிதனுக்குள்ளே எப்பொழுதும் உண்டு. சில பேருக்கு அது பெர்மனண்டாவே ஒரு உணர்விலே இருக்கும். வாழ்க்கையை பொறுத்து, வாழ்க்கை அனுபவத்தை பொறுத்து. சில பேருக்கு இந்த 5 அவ்வப்போது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும். அதனால்தான் சில நேரம் தவறு செய்வான், பிறகு விளங்கி மன்னித்து தவறு செய்வான், பிறகு பேசப்படுவான். இப்படி இந்த மனம் போகிற போக்கிலே போகிற பொழுது இந்த உணர்வுகளை மாறி மாறி கொண்டே. இப்ப அனும தத்துவம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், அண்ணன் ஆஞ்சனை என்று சொல்கிற நாங்கள்
என்று சொல்லுவோம். நகைச்சுவை வான நரம் என்றால் மனிதன் ஒரு அர்த்தம் இருக்கிறது தானே. நரம் என்றால் மனிதன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. வானுள்ள மனிதனாக அதனாலே வானரம் என்று வந்திருக்கிறான் யோசிக்கிறோம். சொல்றது புரியுதா? அப்ப அனும நாஞ்சனையனை குரங்கி என்று சொல்லுகிற பொழுது வானரன் என்று சொல்கிறோம் இல்லையா? வானரன் வானவனாகிய நிலைதான் அனுமதத்துவம். இதை எங்களுக்கு கற்றுத் தருகிற விஷயம் தான் அனுமதத்துவம். சுருக்கமாக சொன்னாங்க. வானரன் வானவனாக உயர்ந்த நிலைதான் அனுமதத்துவம். வானவனாக உயர்த்தல் என்பது பாக்கியம் உள்ள நிலை. ஆனால் பிறக்கிற பொழுது அவர் வானவராகத்தான் பிறக்கிறார். அதனுடைய வரலாறை நாங்கள் படிக்கிற பொழுது அந்த அம்சம் தோன்றுகிற விஷய கதைகளை படிக்கிற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய தத்துவத்தை அதை எங்களுக்கு தருகிறது. எனவே வானரன் வானவராக உயர்ந்த நிலைதான் அனுமதத்துவம் என்றால் இது என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஒரு விலங்கு தெய்வமாக உயர்கிற ஒரு வாய்ப்பை அன்பனுடைய வாழ்வியலாக அந்த கிருபா கடாட்சத்தினாலே நாங்கள் காண்கிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, விலங்கே தெய்வமாகிற பொழுது மனிதா நீ உன்னை உயர்த்திக் கொள்ள மாட்டாயா? சொல்ல புரியுதா? இதை கற்றுத்தருவதுதான் எங்களுடைய ஆஞ்சநேய பெருமாளுடைய அடிப்படை தத்துவம். எனவே வானரன் வானவனாகிய நிலைதான் இந்த அனுமதத்துவம் என்பதை தயவு செய்து உள்ள மனதிலே கொடுக்கிற பொழுது கும்பிடுகிற பொழுது எங்களுக்கு மனதிலே நான் பழமையாக சொல்வது போதுதான் எல்லா சுவாமியும் அருள் தருவதற்கு தயாராக இருக்கும் இந்த பக்த ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஒரு தோற்றம் யோகாஞ்சநேயர், வீராஞ்சநேயர், சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் அதிகாரத்துவவாதி. இந்த பக்த ஆஞ்சநேயர் கும்பிட்டபடிதான் இருக்கிறார். எனவே எப்படி கும்பிட வேண்டும் என்று கற்றுத்தருபவராக இந்த ஆஞ்சநேயர் என்ற காலத்தாலே கும்பிடுவதையே கற்றுத்தருகிற ஒரு குருவாக ஆஞ்சநேயர் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி இந்த அனுமதத்துவம் அதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நிறைவாக 2 விஷயம் நேரமாக சொல்லுகிறார்கள். இந்த அனுமதத்துவம் ஒரு நீண்ட விஷயம் நேரம் போதவில்லை. இந்த அனுமதத்துவம் எங்கே வருகிறது என்றால் ராமாயணத்திலே வருகிறது. இந்த இளைஞர்களுக்காக ஒரு சில நிமிடங்களை ராமாயணத்திலே இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு பல இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று கேட்டால், இந்த ராமாயணம் மகாபாரதம் திருப்ப சொல்லி என்ன கிடக்கு என்ன கிடக்கு நான் முதலே சொல்லி அவர்கள் நீங்கள் தோறுங்கள் உங்க படங்கள் பாட்டுகள் என்ன அது சந்தோஷம். சந்தோஷம் என்பது ஆண்டவர் புரிந்து கொள்ளும். நாங்கள் கற்கிற உணர்வுகள் எங்களுக்கு திருப்ப சொல்லணும். அது என்னவாக இருக்கிறது, எதுவாக இருக்கிறது, அது எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமா இல்லையா? என் குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமா இல்லையா? என் ஊருக்கு, என் மக்களுக்கு, என் சமூகத்துக்கு, என் மதத்திற்கு, என் மொழிக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமா இல்லையா? இவைகளூடாக நான் சொல்ற இந்த சாதாரண தொலைக்காட்சி நாடகங்கள், இந்த படங்கள் இதனூடாக என்ன கிடைக்கிறது? எங்கள் விஷயம் என்ன இருக்கிறது? அதுல என்ன இருக்கிறது? எங்களுக்கு என்ன தத்துவம் கிடைக்கிறது? ஆனால் காலாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த ராமாயணம் என்ன சொல்றது என்று கேட்டால், சுருக்கமா சொல்லியிருக்கார். ராமாயணம் என்ன சொல்றது? ராமாயண தத்துவம் என்ன? அனுமதத்துவம் சுருக்கமா முடிஞ்சது. எவ்வளவு பெரிய வாழ்வியல் தத்துவம் அந்த ராமாயணம் எவ்வளவு பெரிய தத்துவங்களை கொண்டிருக்கும். அவர் ராமாயண தத்துவம் என்ன சொல்றது சொல்றது சங்கல்ப சூர்யோதயம் என்கிற ஒரு சமஸ்கிருத நூலிலே சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு 4 ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். சிம்ராணி விளங்கிடலாம். சங்கல்ப சூர்யோதயம் என்ற நூலிலே சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு 4 ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். ராமாயணம் எங்களுக்கு என்ன கற்றுத் தருகிறது? தர்போ தர்ப ரசேந்திரியானோ நட்டஞ்சராதீதிதே வேகேஸ்மின் அவசிந்துனா பரிவரே தீனாம் தசாமஸ்திதா அத்யத்தே கருமத் சமேன குணாம் ராஜ்யாமி ராப்த புமான் லங்காருத்த விவேக ராஜ தனயான் நியாயேன நாலப்யதே. இது ஸ்லோகம். இது எல்லாப்படி நான் யோசிக்கிறாங்க. இதுல வார செய்தி என்ன? ராமாயண தத்துவம் என்ன சொல்றது? ராமன் பரமாத்மா. அது முதல் ஒரு வார்த்தை. என்னுடைய சமயங்கள் எல்லாம் எந்த சமயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அடிப்படையிலே சமயங்கள் அதிகமாக சிந்திப்பது 3 விஷயங்கள் தான் சமயங்கள் சொல்லும். இந்த மனத்தை வச்சிருக்க 3 விஷயங்கள் தான் எந்த சமயமோ ஏதோ அதை மூன்றை ஏற்குதா இல்லையா, மறுக்குதா, ஒப்புக்கொள்ளுதா, இப்படியான விவாதங்கள் சமயத்தை 3 விஷயம் என்றால், ஒன்று கடவுள் பற்றிய கருத்து. ஓகேயா? இறைவன் பற்றிய கருத்துகளை அந்த சமயம் என்ன சொல்றது பார்க்கலாம். 2வது உயிர்கள் ஆன்மாக்கள் பற்றிய கருத்துகளை, 3வது உலகம் பற்றிய கருத்து. 3 எல்லாமே அடங்கியது. இறைவன், உயிர், ஆன்மாக்கள். அதாவது
உயிர்கள், மூன்றாவது தவம். இந்த மூன்றை பற்றி தான் எல்லா சமயமும் சொல்லும். குறிப்பாக சைவம், சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக இதை வடிவமைப்போடு சொல்லலாம். இது விளக்கப்பட்ட நேரம். அப்ப ஏன்னு சொல்ல வந்தால், இப்ப ராமாயண தத்துவம் என்ன சொல்றது கேட்டால், இந்த கதாபாத்திரங்கள் கதை நான் சொல்லுறேன், சடங்குகள் செயல்படுகிறார்கள். பட் அதுக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன சுருக்கமா பார்த்துவோம். ராமன் யார் என்று கேட்டால் பரம்பொருளாக சொல்லப்படுற அவதாரம் இல்லையா? எனவே அவர் பரமாத்மா. நான் சொன்ன கடவுள் கோட்பாட்டுக்குள்ளே அவரை கொண்டே பொறுத்துகிறார். புரியுதா? அவர் பரமாத்மா. சீதை யார் என்று கேட்டால் அவர் தான் ஜீவாத்மா. உயிர்களின் பிரதிநிதியாக சீதை இருக்கிறார். கதையை அப்படியே வச்சிருக்க, நான் சொல்ற புரிஞ்சுக்கணும். அவர் ராமன் கடவுளாக பரமாத்மாவாக இருக்கிறார். சீதை யார் என்று கேட்டால் அவர் தான் ஜீவாத்மா, உயிர்களாக இருக்கிறார். இப்ப ராவணன் யார் என்றால் மனம்தான் ராவணன் என்று இந்த பதிகம் சொல்கிறது, இந்த பாடல் சொல்கிறது, ராமாயண தத்துவம் சொல்கிறது. எது? எங்களுடைய மனம்தான் ராவணன். அவர் ராமன் என்பது ஜீவாத்மா, ராமன் என்பது பரமாத்மா, சீதை என்பது ஜீவாத்மா, மனம்தான் ராவணன். அந்த மனத்திற்கு 10 விதமான குணங்கள் உண்டு, 10 விதமான விஷயங்கள் பெற்று அந்த மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் ராவணனுக்கு 10 தலை. நான் சொல்ல தத்துவ பார்வையா, தத்துவ பார்வை. அந்த 10 விஷயங்கள் என்னவென்று கேட்டால், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 என்று சொல்வார்கள். ஞானேந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த மனம் எப்படி இயங்குனால் இந்த இடத்தை தான் இயங்கும். அதுபோல கர்மேந்திரியங்கள் என்றால் வாக்பாத, பாணி, வாயு, உபத்தம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். என்னவென்று கேட்டால், வாய் சரிதானே, கை, கால், எருவாய், கருவாய், அதாவது மலத்வாரம், வெறுவாய், கருவாய் போன்ற விஷயம். அப்ப பஞ்ச ஞானேந்திரியங்கள் 5, பஞ்ச கர்மேந்திரியங்கள் 5. இந்த 10 தான் தலையாக, ராவணனுடைய தலையாக இருப்பதாக தத்துவம் சொல்வது. இவைத்தை வைத்துத்தான் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரியுதா? அவ மனம் ராவணன், ராமன் பரமாத்மா, சீதை ஜீவாத்மா. மனம் ராவணன் 10 விஷயமான விஷயங்கள் உள்ளடக்கப்படுகிறது. எனவே அதனாலேதான் அதை 10 தலை என்று சொல்றோம். இப்ப ராவணன் சீதையை கடத்தி கொண்டே இலங்கையிலே அசோகவனத்திலே வைத்திருக்காங்க. ராமாயண கதை தெரியுதானே? அப்ப மனம் ஓகே, ராவணன் சீதையை கடத்தி கொண்டே இலங்கையிலே அசோகவனத்திலே வைத்திருக்க வார்த்தை வந்து வச்சிருக்காங்க. அப்ப ராவணன் சீதையை கடத்தி கொண்டே இலங்கை அசோகவனத்தை வைத்திருக்காங்க. மனமாகிய ராவணன் இந்த ஆன்மாவை, ஜீவாத்மாவை, நாங்கள் செய்வதெல்லாம் மனம் தெரிவித்தால் மனதின்படிதான் செய்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் கூட பிரச்சனை வருது. அறிவின்படி செய்திருந்தால் பல பிரச்சனை வர வாய்ப்பில்லை. மனம் போன போக்கிலே போவதைத்தான் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை. எனவே அந்த மனம் உயிரை சிறைப்படுத்திக் கொண்டும், உயிர் மனதை சிறைப்படுத்துறதா, மன உயிரை சிறைப்படுத்துறதா? மனம் தான் உயிரையை இயக்கிக் கொண்டிருக்கிறது. மனம் உயிரை கொண்டு எங்க வைத்திருக்கிறது? இலங்கை தீவிலே அசோகவனத்திலே தீவு சூழப்பட்டது, கடல் சூழப்பட்டது. அதற்கு பேர் தான் துறவி கடல் என்று பெயர். ராமாயண தத்துவத்தை பார்க்கிறோம். லொகேஷன் தத்துவம். துறவி கடல், துறவி கடலுக்குள்ளே இருக்கிறதா இந்த இலங்கை தீவு. அதுதான் உடம்பாக இருக்கிறது. எப்படி என்றால் அசோகவனத்தில் இருந்து வருகிறது. அசோகவனத்திற்கு 9 வாசல்கள் உண்டு என்று ராமாயணத்திலே கதை வருகிறது. எப்படி பாருங்க, அப்படி அசோகவனத்திலே, அசோகவனத்திற்கு போறதுக்கு 9 கேட் இருக்காங்க. இப்ப எங்களுடைய உடம்புல எத்தனை வாசல் இருக்கு? 9 வாசல்கள், நவத்வாரங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த 9 வாசல்கள் உள்ள அந்த உடலாகத்தான் அசோகவனம் இருக்கிறது. துறவி கடலாக அந்த கடலில் இருக்கிற இலங்கை தீவு இருக்கிறது. மனம் கொண்டு போய் சீதையை, உயிரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த சிச்சுவேஷன் விளங்கிட்டார். பரமாத்மா ராமன், சீதை கணக்கு. இப்ப அதை முன்கோணும், ரிலீஸ் பண்ணணும், விடுவிக்கவும் யார் வருவார்? அதை விடுவிக்க யார் வருவார்? கடவுள் தான் வரணும். ஆனால் எங்கள் சமய ஒழுங்கமைப்பிலே கடவுள் நேரடியாக வருவதாக இல்லை. கடவுள் தன்னுடைய அம்சமாக குருவை, ஆசாரியரை அனுப்புவார். குரு தான் எங்களுக்கு ஞானத்தை தருவார். இல்லையா? அந்த குரு ஆசாரியர் யாரென்றால் அவர்தான் சாட்சாத் ஆஞ்சநேய பெருமான் என்று ராமாயணத்தினுள்ளாக நாங்கள் பார்க்கிறோம். புரியுதா? அப்ப கடலில் இருக்கிற சீதையை யார் கண்டுபிடிக்கிறார்? ஆஞ்சநேய பெருமான் தான் கண்டுபிடிக்கிறார். இன்னொரு பியூட்டி, அந்த ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்கிறார்? கடல் தாவி வருகிறார். அப்ப குருவாக இருக்கிற தொண்டன் கடலை தாவி வருகிறான். கடவுளாக இருக்கிற ராமன் பாலம் போட்டு நடந்துதான் வருகிறான். இதுதான் இந்த சமயத்தின் பெருமை. கடவுளை விட தொண்டன் பெரியவன் என்ற கருத்தியல்.
அப்ப அந்த ராமனை அந்த சீதையை யார் கண்டுபிடித்தார்? குருவாகி ஆச்சாரியன் கண்டுபிடித்தார். எனவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தான பக்குவத்தை குரு வந்துதான் கண்டுபிடிப்பார். குருதான் இதனை மீட்டெடுத்து கொடுப்பார். நீ சொல்வதால் அனும தத்துவம். அவர் குரு எப்படி கண்டுபிடிப்பார் என்றால் அவர் வருவார், இனங்காணுவார். எனவே அனுமன் சீதையை கண்டுபிடித்தான். நல்ல குரு நல்ல சீடரை பண்ணிடுவாங்க. அனுமன் சீதையை கண்டுபிடித்தார். நல்ல குரு நல்ல சீடரை கண்டுபிடிப்பார். அனுமன் சீதையிடம் ராமனுடைய பெருமைகளை சொல்லித்தான் அவரை நம்பிக்கை கொள்ள வைத்தார். அதுபோல இங்கே குரு சீடரிடம் இறைவனுடைய பெருமைகளை சொல்லுவார். அனுமன் சீதையிடம் ராம நாமத்தை சொன்னார். இங்கே குரு சீடரிடம் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவார். அனுமன் சீதையிடம் முத்திரை மோதிரத்தை காட்டினார். இங்கே குரு சீடனுக்கு தீட்சை கொடுப்பார். அனுமனூடாக அந்த சீதையை ராமனோடு சேர்த்தார். இங்கே சீடனை ஆன்மாவை இறைவனோடு சேர்ப்பார். இதை சொல்வதுதான் ராமாயணம். அப்ப காலகாலமாக என்ன கணக்கு என்றால் அன்புக்குரியவர்களை என்னுடைய வாழ்வை இறைவனோடு சேர்க்கிற அந்த மிகப்பெரும் நம்பிக்கையை தரக்கூடிய செய்தி ராமாயணத்தில் இருக்கிறது. அதை சாத்தியமாக்கியவராக குருவாக ஆச்சாரியராக ஆச்சார தேவோ பவ என்று வேதங்கள் முழங்கக்கூடிய அந்த பெரும் சிறப்போடு இருப்பவராக ஆஞ்சநேய பெருமான் தான் இருக்கிறார். அதனாலே நான் குருவின் திருவடியை பற்றினால் எதையும் நாங்கள் அடைய முடியும் என்கிற செய்தி எங்கள் சமயம் பதிவு செய்திருக்கிறது. குருவின் திருவடி ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்றே ஒரு பேர் இருக்கு. ஏனால் நாராயண பெருமானுக்கு பெரிய திருவடியாக கருணை சொல்கிற பொழுது ராமகாலையிலே ராமனை சுமந்தபடியால் ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்று பெயரே இருக்கிறது. எனவே அந்த சிறிய திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை குருவாக நினைத்து வழிகாட்டியாக நினைத்து நாள்தோறும் நம்பிக்கையோடு கடவுள் பயத்தோடும் கர்மாவின் பயத்தோடும் கும்பிட 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 நிம்மதி பெறுவார்கள். நிறைவாக கிடைக்கும் 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 என்று பிரார்த்தித்து அத்தனை நல்குணங்களுக்கும் இந்த ஆஞ்சநேய பெருமானை சேர்த்து வழிபாட்டுடைய பரிபூரண பலன் கிடைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும். நல்லதையே சிந்தியுங்கள், நல்லவற்றையே செயல்படுங்கள், நல்ல விளைவுகளை உங்களுக்கு வரும். இறைவனுடைய அந்த தனிப்பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும் என்று பிரார்த்தித்து இந்த மண் செழிப்புற வேண்டும். இந்த மண் தன் வாழ்வியருடைய நிலையோடு நிமிர்ந்திருக்க வேண்டும். இந்த மக்கள் நிறைவாக வாழ வேண்டும். எங்கள் வாழ்வியல் மொழி கலை பண்பாடு நிலத்தோடு சேர்த்து நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அத்தனை பேருக்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய கருணை கிடைக்க பிரார்த்தித்து வாழ்த்தி வணங்கி அமைகிறோம். சர்வத்திர ராமநாம சங்கீர்த்தனம். Hey!
स्वागं देवेभ्यो विदधाद्राजन्द्रचन्द्रमानातिरविक्रमायुः ॐ यज्ञेन दक्षिणमृतं तदेवाः प्राणिधर्माणि प्रमाण्यासन्ते एकमेकं मतिमानसजन्ते यत्र पूर्वे साध्यासन्ति देवाः ॐ श्री ओम मध्य पूर्वोक्तायं गुणविशेषेण विदितायामस्यां वर्तमानायां मूलाधाराय चक्रयुक्तायाम् अमावास्यायां शुभपुण्यदिनौ गंगापुर्यां वीणागानमगद्देशे उत्तरदिग्भागे निर्मलनार्मणविरामाङ्गिर सज्जन निबिडीकृतदिव्यक्षेत्रे विराजमानस्य राजाधिराज राजगम्भीरराजमातां संस्कृतशीलासमेत श्री रामपाद सेवा दुरंतर कटाक्षवर्धन भक्तहर्म सुंदर आंजनेय स्वामी महत्सन्निधौ अनुष्ठीयमान हनुमध्येति दिन विशेष अष्टोत्तरद कलशाभिषेक संदर अलंकार पूजा महेश्वर पूजा कर्मांगौ वेकर्तूणाम् हस्तानचक्रे ग्रामीणाम्नाय भावने नक्षत्रे कमले संनामधेयानां सदंशानक्षत्रे समीरानाम्नाय प्रदाने नक्षत्रे ससीर्णा कर्णात्मं ते कनकवदिते कुण्डले धारकन्तम् शक्नौतीनं कपिचरवृतं कामरूपं कवीन्द्रम् पुत्रं वायोरिनदुसुखदं वज्रदेहम् श्री सुंदर आंजनेय स्वामिने नमो नमः। ओम श्री रामजयं आंजनेयाय नमः। ओम श्री रामजयं महावीराय नमः। ओम श्री रामजयं हनुमते नमः। ओम श्री रामजयं मारुतात्मजाय नमः। ओम श्री रामजयं तत्त्वज्ञानप्रदाय नमः। ओम श्री रामजयं सीतादेवपुत्रप्रदायकाय नमः। ओम श्री रामजयं अशोकमलिकाक्षेत्रे नमः। ओम श्री रामजयं सर्वमागादिवंशनाय नमः। ओम श्री रामजयं सर्वभक्तमोक्त्रे नमः। ओम श्री रामजयं रक्षोविध्वंसकारकाय नमः। श्री रामजयं परसौर्यविनाशनाय नमः। ओम श्री रामजयं परमन्त्रविरागत्वे नमः। ओम श्री रामजयं परयन्त्रप्रवेदकाय नमः। ओम श्री रामजयं सर्वग्रहविनाशने नमः। ओम श्री रामजयं विषकारकते नमः। ओम श्री रामजयं सर्वदुःखहराय नमः। ओम श्री रामजयं सर्वलोकचारिणे नमः। ओम श्री रामजयं मनोजपाय नमः। ओम श्री रामजयं पारिजातत्रमूलस्थाय नमः। श्री रामजयं सर्वतन्त्रस्वरूपिणे नमः। ओम श्री रामजयं कवीश्वराय नमः। இங்கே வருகை வந்த ஐயார்கள் முதலிலே நீங்கள் அணிந்திருக்கின்ற நகைகளை மிகவும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதேபோல உங்களுடைய குழந்தைகளுக்கு நகைகள் முக்கியமான ஆவணங்கள் இருந்தால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக மிக அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் ஒரு வயது போன அம்மாவத்திலே ஒரு பொம்பளை சங்கிலியை எடுத்து அறுத்து எடுத்திருக்கின்றார். அவர் மறுபடியும் அதை வாங்கி தன்னுடைய கையிலே போட்ட பொழுதும் அந்த திருடி மையத்திலே கையை வைத்து அந்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஆலயத்திலே வந்து பொருட்களை பறிகொடுத்து விட்டு தவிக்கக்கூடாது என்பதற்காக இதை முதலிலே சொல்கிறோம். எங்களுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், உபயங்கள் இங்கே அடியார்கள் ஏற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வடக்கிலே இருக்கின்ற எங்களுடைய கருங்கல் திருப்பணி. இந்த ஆலயம் உலகளாவிய ரீதியிலே பெயர் போனதாக இருந்தாலும் காலாகாலம் நாங்கள் இந்த உலகிலே இல்லாவிட்டாலும் இந்த ஆலயம் நெடும் ஆலயமாக நீண்ட நாட்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாரம்பரியமாக சொல்லப்பட்ட கிரிகை முறைப்படியும் சாஸ்திர முறைப்படியும் இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்ற ஆசை எங்கள் குழு. ஆகவே அதன் நிமித்தம் வருகின்ற 28ஆம் ஆண்டு மகாகுபாபிஷேகம் செய்ய வேண்டிய காலமாக அமைவதனாலே அதற்கு முன்பதாக இந்த பெரிய திருப்பணியை செய்ய வேண்டும் என்ற அபாயம். அதனாலே அதற்குரிய பணிகள் 1.5 மாதத்துக்கு முன்பாக தொடங்கி ஆலயத்தினுடைய அரவாசி கருங்கல் திருப்பணிகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்களிலே இந்த 10 தினங்களும் அவர்களுக்கு வீடு கொடுத்து இங்கே ஆலயத்திலே நடைபெறுகின்ற வழிபாட்டுக்கு இடங்கள் இல்லாமல் அவர்கள் இன்னொருடத்திலே சென்று இஜாவிலே இருந்து வருகின்ற சிப்பாசாரிமார்கள் திருவோணமலையிலே இருக்கிறார்கள். இனி அங்கே இருந்து இங்கே வந்து மிகுதி வேலையை செய்து மகாபிரபாபியத்தை செய்வதற்கு அனுசரணியாக உதவியாக இருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த பணி நல்லபடி நடந்து வருவதற்கு உங்கள் உலகிலே பெரும்பாலான ஆஞ்சநேயரை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். திருக்குறையால் தொடங்கிய இந்த திருப்பணி எந்தவித இடையூறும் இல்லாமல் நல்லபடி நிறைவேறி எங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆகவே அதை பிரார்த்தனையாக செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பணி நல்லபடி பழகுவதற்கு நிதி மிக மிக முக்கியம். உங்களால் என்ற நிதி இங்கே அலுவலகத்திலே கொடுக்கலாம் அல்லது வெளிநாட்டிலே இருக்கின்ற அன்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள், கணவன்மார்கள், சிறியவர்கள், உறவினர்கள் இப்படியானவர்களுக்கு மருதனாமிட சுந்தராமலிய பெருமானுக்கு உங்களாலயத்தை கருங்கலினாலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்களால் இருந்த நிதி உதவியை வாரி வழங்கி திருப்பணி நல்லபடி தொடங்கி கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்ற வார்த்தையை தொலைபேசி கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரிவிப்படுத்தி வந்தார். அவர்கள் உங்கள் மூலமாக அல்லது கோயிலே நேரடியாக தொடர்பு திருப்பணி பணத்தை அனுப்பலாம் என்பதை அன்பாக இங்கே நடைபெறுகின்ற விழாக்கள் உபயோகார்கள் நித்திய பூஜைகள் சனிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற விசேட அபிஷேக அன்னதான பூஜைகள் அத்தனைக்கும் உபயோகார்கள் எங்களுடைய பங்களிப்பினாலே நடைபெறுகின்ற உபயங்களை சிறப்பாக நடத்துவதற்கு மங்களம் கிடைக்கின்றன. அதே போல இந்த 10 தினங்களும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அபிஷேகத்திற்கு பால், தயிர், இளநீ, பலவர்க்கங்களை கூட கொண்டு கொடுத்து இந்த லட்சார்த்தனை பெறுவதை பங்கு கொண்டிருக்கிறார்கள். சாவச்சேரியிலிருந்து பழங்கள் வருகின்றன. இங்கே அண்மையிலே கோயில் வழிபடுகின்ற வழியாக பால், தயிர், இளநீரை கொடுத்து சிறப்பாக அபிஷேகம் நடைபெறுவதற்கு உதவி கொண்டிருக்கிறது. அதே போல தொண்டர்கள், இளைஞர்கள், இன்னும் அன்னதானம் வழங்குகின்ற உபயோகர்கள் இங்கே அன்னதானம் வழங்குவதற்கு 2 உபயோகர்கள், உள்ளூரிலே இருக்கின்ற உபயோகர்கள், வெளிநாட்டிலே இருக்கின்ற உபயோகர்கள் சேர்ந்து இந்த அன்னதானம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அன்னதான பொருட்கள் சமுத்திரமாக ஸ்தாபனத்தார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்துக்கு வேண்டிய திரவியத்தை அற்புதமாக கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம் விலஸ் ஸ்தாபனத்தார்கள் அபிஷேகத்தை பொருட்படுத்தி செய்திருக்கிறார்கள். இப்படி பல பல பிரமுகர்கள், பல பல அடியார்கள் ஒன்றிணைந்து இந்த பணியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மங்கள வாழ்க்கை தலைவர்கள் நாங்கள் அவருடைய வீடுகளில் சென்று சொல்வதில்லை. தொலைபேசியிலே இந்த நடத்திவிட்டார் அறிவித்துவிட்டார். தங்களுடைய கோவிலாக, தங்களுடைய ஆலயமாக, வழிபாட்டு பிரார்த்தனைக்குரிய தெய்வமாக ஓடி வந்து நேரம் தப்பாமல் வருகிற இந்த பணியை செய்கிறார்கள். அதே போல வதனை படிக்கின்ற
வளர்வதற்கு திருவாளர் சிவநேசன் ஐயா அவர்கள் ஒரு காரணம். எந்த நாளும் அவர்கள் இப்பொழுது வளர்ந்தாலும்